ஹாய், ஜெய்ஹிந்த். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறோம்? நம்ம அடுத்தவங்க கை எதிர்பார்த்து அவன் இலவசம் கொடுப்பான், இவன் இலவசம் கொடுப்பான்னு சொல்லி எப்போ இந்த இலவசம் நம்ம ஒழிக்க போகிறோம்? ஏதோ ஐடியா வச்சுருக்கீங்களா நீங்கள்? அவனும் கொடுக்குறான், நம்மளும் வாங்குகிறோம். அதாவது ஏற்பட விளைவுகளை யாராவது எதிர்பார்க்க முடியுதா? யாரும் எதிர்பார்க்க முடியல. அவன் நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கிற கொடுத்து போட்டு, அதுக்கான காசு நம்ம மட்டும்தான் வாங்குறான். திருப்பி நம்ம தான் கட்டுறோம். கரண்ட் பில்லை கட்டுறோம், தண்ணி வரியை கட்டுறோம், சொத்து வரியாக கட்டுறோம். பல வகைகளை நம்ம மட்டும் காசு பிடிங்கிட்டு தான் இருக்கிறான். அதே காசை திருப்பி நம்ம கிட்ட கொடுக்குறான். நம்மளும் பல்ல அழிச்சிட்டு ஃப்ரீயாக கவர்மெண்ட் காசு எதுவும் வாங்கிக்கிறோம். அந்த காசை கொடுக்காம வேறு ஏதாவது பண்ணால் பரவாயில்ல. திருப்பி அந்த 5000 நம்மளுக்கு கொடுத்து 5000 திருப்பி 50,000 வாங்குறான். அப்புறம் மறுபடியும் 5000 கொடுக்குறான், மறுபடியும் 5 லட்சமாக வாங்குறான். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா எனக்கு தெரியல. மகளிர்களை நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் நினச்சிங்கன்னா ஆட்சியே மாற்ற முடியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃப்ரீ பஸ்ஸு, 5000 ரூபா பணம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுங்க. எல்லா அரசியல்வாதிகளும் மகளிரை பகடக்காயாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க. அவங்கள இந்த மாதிரி பகடக்காயாக யூஸ் பண்ணுவீங்களா? மகளிர்கள் கேட்குறது, மக்கள் கேட்குறது, ஆண்கள் எல்லாம், குழந்தைகள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான் தேவை. 2 கூட வச்சுக்கலாம். 1 தரமான கல்வி, தரமான மருத்துவம். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. மருத்துவத்துக்கு செலவே அவன் சம்பாதிக்கிறதுல 75% போகுது. புரியுதுங்களா? அப்புறம் 25% கல்விக்கு போகுது. ஸோ இது 2 நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா மக்கள் அவன் சம்பாதிக்கிற காசு அவங்களே சேமித்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இதுக்கான வழியை கவர்மெண்ட் எடுக்கணும். இலவசத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து எனக்கு பஸ்ஸை கொடு, காரை கொடு, 5000 ரூபா பணம் கொடு யாருமே கேட்க கிடையாது. நீங்களாக கொடுக்குறீங்க, விலைவாசி ஏற்றுறீங்க, திருப்பி மக்கள் மேலே திணிக்கிறீங்க, திரும்பி மக்களை கஷ்டப்படுத்துறீங்க. இதை அவாய்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது சரின்னா மக்கள் எல்லாருமே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க. அரசியல்வாதிகளுக்கும் சரி, மக்களுக்கும் சரி. நன்றி. ஜெய்ஹிந்த்.